இந்த செய்வினை பிரச்சனை வீடுகளில் வந்து செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஏதாவது மரங்கள், அந்த மரங்கள் வந்து பட்டு போய் இறந்து போயிடுது அப்படின்னா கூட அதை நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏதோ வேர்பூச்சி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டை வெட்டி போட்டுருவோம். அந்த மாதிரி வெட்டி போட்ட பிறகும் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வீடுகளில் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஏதாவது மிருகங்கள் இறந்து விட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து செய்வினை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் சுபிட்சம் இருக்காது. அந்த வீடுகளுக்கு உள்ளே போனாவே எந்த நேரமும் சண்டையாகவே இருக்கும். வீட்டுக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்போ வீட்டு விட்டு ஓடலான்னு இருக்கும். நல்ல தூக்கம் இருக்காது. அந்த வீடுகளில் நிறைய பிரச்சனைகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே நம்ம வந்து உணர்ந்துடணும். இதுக்கு கண்மசாந்தி அப்படின்னக்கூடிய ஒரு பூஜை செஞ்சு தினசரி நம்ம வீடுகளில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து தயாராகிடணும். இது போன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஞானகுரு ஐயா அவர்களின் குடும்பத்தில் நேரடியாக இணையுங்கள்.